ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவரை துதிக்கிறதில் இருக்கிற சந்தோஷம் எவ்வளவு பெரிய சந்தோஷம் அப்பா. இன்னும் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், இன்னும் நாங்கள் துதிக்கிறோம், இன்னும் நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம். உமக்கு முன்பதாக நாங்கள் கையெடுப்போம் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் துதிக்கிறோம், உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்முடைய பரிசுத்த நாமத்தையே நாங்கள் மேன்மைப்படுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலவேளையிலே சில ஜெப குறிப்புகளை கர்த்தருடைய சமூகத்தில் வைக்க போகிறோம். சிலருடைய வாழ்க்கையில் சிலரை நம்பி நம்ம ஏமாந்து போயிருப்போம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலவேளையில் சொல்கிறார், யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டிருந்து, ஹல்லேலூயா, தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இந்த காலவேளையில் எல்லாரும் சேர்ந்து ஒரு சில நிமிடங்கள் என் நம்பிக்கை என் இயேசுதான், என் இயேசு மேலேயே நம்பிக்கை இருக்கிறது, அதை அறிக்கை பண்ணலாமா? முதலாவது எல்லாரும் சொல்லுங்க, அப்பா என்னுடைய நம்பிக்கை உங்க மேலே தான் இருக்குதுப்பா, வேற யார் மேலேயும் இல்லை, எந்த பொருள் மேலேயும் இல்லை, எந்த மனுஷன் மேலேயும் இல்லை. பிரபுக்களை நம்புகிறதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பற்றுதலாயிருப்பது நலம் என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது. சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு 3 முறை சத்தத்தை உயர்த்தி, அப்பா என் நம்பிக்கையே நீங்க தான்ப்பா, என் நம்பிக்கையே நீங்க தான், என் நம்பிக்கையே நீங்க தான், என் உயிரே நீங்க தான்ப்பா, என் உயிரே நீங்க தான் தகப்பனே, என் உயிரே நீங்க தான்ப்பா. ஹல்லேலூயா. இன்னொரு தடவை 3 முறை சொல்லுங்க, நீங்க இல்லாம நாங்க ஒன்றும் இல்லை தகப்பனே, நீங்க இல்லாம ஒன்றும் இல்லை எசப்பா, நீங்க இல்லாம நாங்க ஒன்றும் இல்லைப்பா, நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே. சேர்ந்து சொல்லலாமா? நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே, நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே, நாங்கள் உங்க மேலேயே நம்பிக்கை வச்சிருக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா எங்க நம்பிக்கை உங்க மேல மட்டும்தான் இருக்குது. ஹல்லேலூயா. திரும்ப திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம், இன்னொரு தடவை சத்தமா, எங்க நம்பிக்கை உங்க மேல மட்டும்தான் இருக்குதப்பா, எங்க மேல மட்டும்தான் இருக்குது, உங்க மேல மட்டும்தான் எங்க நம்பிக்கை இருக்குது. ஆமென், ஆமென். ஆகையினால இப்ப சொல்லுங்க, எங்களை கைவிடாதிரும் ஆண்டவரே, எங்களை கைவிடாதிரும், எல்லா சூழ்நிலையிலும் எங்களை கைவிடாமல் வழி நடத்துங்கப்பா. சத்தமா சொல்லுங்க, அப்பா எங்களை கைவிடாது நடத்துங்க, எங்களை கைவிடாது நடத்துங்கப்பா, எங்களை கைவிடாதபடி, எங்களை வெட்கப்படுத்தாதபடி. ஆமென். வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருடைய ஆவியானவருடைய சத்தம், நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் சத்தத்தை உயர்த்தி, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். திரும்பவும் ஆவியானவர் சொல்ல விரும்புகிறார், மகனே மகளே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. காரணம், யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் வெட்கப்பட்டு போவதில்லை, அவன் தலை குனிந்து நிற்பதில்லை என்று சொல்லுங்கள். ஆண்டவரே, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் தலை குனிந்து நிற்க மாட்டேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நன்றி இயேசுராஜா, நன்றி இயேசுராஜா. ஆவியானவர் சொல்லுகிறார் இந்த காலவேளையிலே, மகனே மகளே, உன்னை கைவிடாதிருப்பேன். ஹல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவேன். நாமும் ஆண்டவரை அந்த வார்த்தையை சொல்லி, தகப்பன அந்த வசனத்தின்படி எங்களை கரம் பிடித்து நடத்துங்கப்பா. எல்லாரும் சேர்ந்து சத்தமா சொல்லுங்க, டாடி என்னை கரம் பிடித்து நடத்துங்க, என் பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்துங்க, என் குடும்பத்தை கரம் பிடித்து நடத்துங்க, என் கணவனை கரம் பிடித்து நடத்துங்க, என் மனைவியை கரம் பிடித்து நடத்துங்கப்பா, எங்களை கரம் பிடித்து நடத்துங்கப்பா. உங்களுடைய கரம் எங்களை கை மேலே இருக்கட்டும், எங்கள் கையை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்துட்றோம்ப்பா. நீங்கள் எங்களை நடத்துங்க, நீங்கள் எங்களை நடத்துங்க. உங்களுடைய ஆவியானவர் எங்களை செவையான பாதையில் நடத்தட்டும். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், என்னோடு கூட எல்லாரும் சொல்கிறீங்க அப்படின்ட்டு நான் மட்டும் சொல்கிறதுல இல்லை, நீங்களும் சொல்லணும். இந்த வார்த்தை நீங்கள் எல்லாரும் சொல்லணும். எங்களை கைப்பிடிச்சு நடத்துங்கப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு நடக்க சொல்லி தாருங்க. நாங்கள் எந்த பாதையில் போகணும், என்ன செய்யணும், எங்கள் நம்பிக்கை உங்கள் மேலே மட்டும்தான் இருக்குதுப்பா. எங்களை கரம் பிடித்து நடத்துங்க டாடி. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இன்றைக்கு ஜெபித்த ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. தேவன் நம்மை கைவிடாதிருப்பார்,
நன்றி தகப்பனே. பரலோகத்தின் ராஜா, இந்த அதிகாலை நேரத்துக்காக உமக்கு கோடி நன்றி. எங்கள் அருமை மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த நாள் உம்முடைய மகிமை அவர்கள் பார்க்கட்டும். அற்புதம் தேவைப்படுகிறவர்களுக்கு அற்புதம் செய்யும். அதிசயம் தேவைப்படுகிறவர்களுக்கு அதிசயம் செய்யும். தேவ கிருபை, தேவ பலன் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும். உம்முடைய மகிமைக்குள் மூடி மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த அதிகாலை நேரத்தில் ஒவ்வொருவரையும் பார்ப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பரலோகத்தின் தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அற்புதமாகவும் அதிசயமாகவும் இந்த நாளில் நடத்துவாராக. வேத புஸ்தகத்தில் வசனம் சங்கீதம் 146:5 இப்படி சொல்லுகிறது. சாம்ஸ் 146:5. யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ஏனென்றால் நம்முடைய நம்பிக்கை இயேசு ராஜா மேல மட்டும்தான் இருக்கிறது, வேற யார் மேலும் இல்லை. நான் என் நம்பிக்கை என் இயேசப்பா மேல மட்டும்தான் இருக்குன்னு சொல்றவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை அறிக்கை பண்ணுங்க. எல்லாவற்றுக்கும் நான் இயேசுவை நம்புகிறேன். என்னுடைய டீலிங்ஸுக்கு நான் அவரை நம்புறேன். என்னுடைய செயல்களுக்கு அவரை நம்புறேன். என்னுடைய எதிர்காலத்துக்கு நான் அவரை நம்புறேன். என்னுடைய பொருளாதாரத்துக்கு அவரை நம்புகிறேன். என் சுகத்துக்கு, எனக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியம் உண்டாகணும், அதற்கு நான் இயேசுவையே நம்புகிறேன். என்னுடைய பிஸ்னஸ்க்கு அவரையே நம்புகிறேன். என்னுடைய வேலைக்கு நான் அவரையே நம்புகிறேன். என்னுடைய வயதான காலத்தில் நான் அவரையே நம்புகிறேன். என்னுடைய வயதான பெற்றோருடைய நம்பிக்கை அவர் மேலேயே என்று நீங்கள் தொடர்ந்து அறிக்கை பண்ணுங்கள். அது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் அவர் மேல் நம்பிக்கையாய் வைக்கிற ஒவ்வொருவரையும் கைவிடாதிருப்பார். நம்ம சில நேரத்தில் நம்முடைய சொந்த பலம், சொந்த ஞானம், சொந்த அறிவு, சொந்தமாக இருக்கிற ரிசோர்சஸ், இவைகள் மேலே நம்ம நம்பிக்கை வச்சிடுறோம். மனுஷன் தானே, அதனால நம்முடைய நம்பிக்கை சில நேரத்தில் டீவியேட்டட் ஆகிடுது. இந்த பொருட்கள் மேலேயும், பணத்து மேலேயும், அறிவு மேலேயும், ஞானத்தின் மேலேயும், ரிசோர்சஸ் மேலேயும், மனுஷன் மேலேயும் நம்ம நம்பிக்கையை வச்சு பல நேரத்தில் சோர்ந்து போயிடுறோம். பல நேரத்தில் அதனாலேயே நம்ம மனசு கஷ்டப்படுது. அதனாலேயே நம்ம மனசு துடிக்குது கிடந்து, நான் இப்படி நம்பினனே அப்படின்னு சொல்லி. அந்த நம்பிக்கை சில நேரத்தில் நம்ம வெட்கப்படுத்தி விடும். அதனால தான் ஒரு வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் ரதத்தை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் எங்களுடைய நம்பிக்கை எங்கள் கர்த்தர் மேலே, நாங்கள் தேவன் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறதுனால அவர்கள் முறிந்து கீழே இடறி விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிற்கிறோம். நீங்கள் ஏசப்பா மேலே நம்பிக்கை வச்சு பாருங்க, எழுந்து நிற்பீங்க, தலை நிமிர்ந்து நிற்பீங்க, தலை குனியாம இருப்பீங்க. நான் இயேசு மேலே நம்பிக்கை வைக்கணுங்கிறது எனக்கு தெரியாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரும். தெரியும் தான், நம்ம இயேசு மேலே நம்பிக்கை வைக்கணுங்கிற இது எண்ணம் நமக்கு இருக்குது. ஆனால் சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாய் வரும்போது நம்ம நம்பிக்கை இயேசு மேலே வர்றதில்லை. நம்ம மனுஷன் மேலேயும், பொருள் மேலேயும், ஞானத்தின் மேலேயும், அறிவு மேலேயும் நம்பிக்கையை வச்சிடுறோம். ஆனால் ஏசப்பா மேலே நம்பிக்கை வச்சிட்டோம் அப்படின்னா அவர் அற்புதமாக நடத்துவாருங்க, அதிசயமாக நடத்துவார், ஆச்சரியமாக நடத்துவார்னா அந்த வழிகளை ஆராய்ந்து பார்க்கவே முடியாது. அந்த வழிகளை நம்மளால் சிந்தித்து பார்க்க முடியாது, அவ்வளோ ஆச்சரியமாக நடத்துவார். இயேசு மேலே நம்பிக்கை வச்சு பாருங்க, ஆண்டவர் உங்களை கீழே தலகுனிந்து நிற்க விடவே மாட்டார். இயேசு மேலே நம்பிக்கை வச்சு பாருங்க, அவர் உங்களை கைவிடாதிருப்பார். உங்களை பலப்படுத்துவார், உங்களை சுகப்படுத்துவார், உங்களை பாதுகாத்து கொள்வார், வழி நடத்துவார், நிச்சயமாக அதை செய்வார். சில நேரத்தில் நம்முடைய நம்பிக்கை டீவியேட்டட் ஆகிடுது. அதை மறுபடியும் ஒருமுகப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எப்படி ஒருமுகப்படுத்தலாம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீங்கள் உங்களுடைய பாதைகளெல்லாம், உங்களுடைய எல்லா காரியத்திலையும் உங்களுடைய வழிகளில் எல்லாவற்றையும்
ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. வேத வசனம் சொல்லுகிறது பாருங்கள், Proverbs chapter 14 verse 12, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நீதிமொழிகள் 14:12. மனுஷனுக்கு நிறைய வழிகள், இப்படி செஞ்சா நல்லா இருக்கும், இப்படி பண்ணா நல்லா இருக்கும், இந்த மனுஷனை நமக்கு உதவிக்கு கேட்டால் நல்லா இருக்கும், இவங்க மேல நம்பிக்கை வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு காரியம் நமக்கு தோன்றும். அதை தான் வசனம் சொல்கிறது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, ஆனா அந்த வழிகள் நமக்கு ஜெயத்தை கொண்டு வருகிறது இல்லை. நமக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு, இயேசுவை பின்பற்றுகிற நமக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி எது தெரியுமா? அது இயேசுவை ஆராதிக்கிற வழியாகத்தான் இருக்கணும், இயேசுவை நம்புகிற வழியாகத்தான் இருக்கணும். நம்ம எல்லாவற்றுக்கும் உடனடி நம்பிக்கை நமக்கு வந்துடுறது. எப்படி வந்துடும் அப்படின்னா, ஒன்று ஏதோ ஒரு மனுஷன் மேலே நம்பிக்கை வச்சிடுறோம், இல்லாட்டினா ஒரு மெடிசின் மேலே நம்பிக்கை வச்சிடுறோம், எங்கேயோ ஒரு நம்பிக்கை வச்சிடுறோம். ஒரு சகோதரி எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஒரு நாள் அவங்களுடைய மகனுக்கு பயங்கரமான ஃபீவர். அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். கை குழந்தை, திரும்பி நடக்கிற குழந்தை தான். மயக்கம் போட்டு அவன் விழுந்து கிடக்கிறான். அந்த அம்மா அவனை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடுறதுக்கு, ஏன்னா அந்த ஃபீவர் ரொம்ப அதிகமாகி, அவங்க அப்பா ஆட்டோ பிடிச்சி வேகமாக போகலாம். ஆனால் அந்த சிஸ்டர் நான் அப்போ நம்முடைய திருச்சபையை ஆரம்பித்து ஒரு 3 வருடங்கள் தான் இருக்கும். நான் ஒரு சின்ன வீட்டில் உட்காந்துருப்பேன். காலையில் ஒரு 10 மணி. அந்த காலத்தில் இப்படி ஃபோன் வசதிகள் எல்லாம் கிடையாது. அவங்க நேரே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு பதில் குழந்தைய எடுத்துட்டு அப்படியே ஓடி வர்றாங்க, சர்ச்சுக்கு ஓடி அது ஒரு வீடு தான், சபை கட்டடம் அப்படியெல்லாம் கிடையாது, ஒரு வீட்டில் தான் உட்கார்ந்துருப்பேன். ஓடி வந்து அந்த இடத்துல தான் நாங்கள் ஜெபிப்போம். குழந்தைய நான் உள்ளே உட்காந்துட்டு இருந்தேன். அவங்க வீட்டுக்குள்ளே வந்து ஒரு மேட்டை எடுத்து கீழே போட்டுட்டு குழந்தைய வச்சுட்டு முழங்கால் போட்டு, ஏசப்பா இந்த இடத்துல நாங்கள் ஆராதிக்கிற இடம், நான் உம்மை நம்புகிறேன், நான் டாக்டர் இல்லை, நான் உம்மை நம்புகிறேன் அப்படின்ட்டு என் கண்ணு முன்னாடி அப்படியே முழங்கால் போட்டு நின்று ஜெபிக்கிறாங்க. நானும் அவர்களோடு கூட சேர்ந்து ஜெபித்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபம் பண்ணி கண்ணு முழிக்கிறோம், அந்த குழந்தை எழும்பி உக்காந்துருக்குது. அவன் மேலே கை வச்சு பார்த்தா அப்படியே சில்லுன்னு இருக்குது. அந்த காய்ச்சலே போயிடுச்சுது. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அந்த நம்பிக்கை இருக்குது பாருங்க. ஏசப்பாவை நம்பி நம்ம சில நேரத்தில் அந்த நம்பிக்கையில் கொஞ்சம் தளர்ந்துடுறோம். இந்த அதிகாலையில் மறுபடியும் கர்த்தர் நம்மை பார்த்து பேசுகிறார். நம்பிக்கையை நீ அதிகப்படுத்தும் மகனே, அதிகப்படுத்தும் மகளே, இயேசு மேல நம்பிக்கை அதிகப்படுத்து. எதுக்கெல்லாம் ஆண்டவர் மேல நம்பிக்கை அதிகப்படுத்தணும் அப்படின்னா, உங்களுடைய பலன் இருக்குது பாருங்க. சிலருக்கு சில வேலைகளை செய்யறதுக்கு வேண்டிய பலன் வேணும், ஒரு துணிச்சல் வேணும், ஒரு காரியத்தை செய்யறதுக்கு வேண்டிய அந்த கிருபை வேணும். இதற்கு ஆண்டவரை நம்புங்க. யூ நீட் அ ஸ்ட்ரென்த், போதுமான ஸ்ட்ரென்த் வேணும். அது இல்லாட்டினா எதுவுமே செய்ய முடியாது. நீங்க படிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வேணும், வேலை செய்யறதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வேணும், ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வேணும். அது இல்லாட்டினா செய்ய முடியாது இல்லையா? அப்போ சங்கீதம் 84:5, Psalms 84 verse 5 அது சொல்லப்பட்டிருக்கிறது, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் சபையான வழிகளை கொண்டிருக்கிற மனுஷனும் பாக்கியவான். இயேசுவில் பலன் கொண்டிருக்கிறவன். ஹாப்பி ஆர் தோஸ் whose strength comes from you. அதில் ஆங்கிலத்தில் NCV டிரான்ஸ்லேஷனில் வாசித்தா எப்படி இருக்குது? ஹாப்பி ஆர் தோஸ் whose strength comes from you, who wants to travel to Jerusalem. தன்னுடைய வழிகளில் நடக்க விரும்புகிறவர்கள் எல்லாருக்கும் தேவனிடத்திலிருந்து யாருக்கு அந்த பலன் வருகிறதோ அதுதான் நமக்கு பலன். சிலர்லாம் தன்னுடைய பலத்துக்காக சப்ளிமெண்டரி சாப்பிட்டு
டேப்லெட்ஸ்லாம் எடுத்து பலத்தை எப்படியாவது அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தவறில்லை, அப்படி செய்கிறது தவறில்லை. ஆனாலும் எல்லா பலத்துக்கும் நமக்கு பலன் தருகிறவர் இயேசு. கரங்களை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு பலன் தருகிறவர் நீர் தான் ஆண்டவரே, எனக்கு பலன் தருகிறவர் நீர் தான். சின்ன விஷயமா கூட இருக்கலாம், அந்த சின்ன விஷயத்துக்கும் அதை மேற்கொள்ளுகிற பலனை தருகிறவர் நீர் தான். நமக்கு பலன் எதுக்கெல்லாம் தேவை தெரியுமா? நான் வேலை செய்கிறதுக்கு, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு, ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு பலன் தேவை. அது மட்டும் இல்லை, அதோடு நின்று விடுகிறது இல்லை. பாவத்தை மேற்கொள்ளுகிறதுக்கும் நமக்கு பலன் தேவை. பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கும் நமக்கு பலன் தேவை. பரிசுத்தமாக வாழ்வதற்கு தேவ பலன் இல்லாமல் நம்ம செய்ய முடியாது. அப்போ எல்லாவற்றுக்கும் தேவனுடைய பலன் வேணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உம்முடைய பலன் எனக்கு வேணும். அந்த பலன் ஆண்டவரிடத்துல வரணும்னா, ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு வரணுமானால் சங்கீதம் 71:16, Psalms 71 verse 16, I will go in the strength of the Lord God. யார் சொல்றா? தாவீது. I will go in the strength of the Lord God. நீங்க ஒரு காரியத்தை செய்யும்போது, நான் தேவ பலத்தை முன்னிட்டு நான் போகிறேன். அவர் கோலியாத்தை யுத்தம் பண்ண போகும்போது கூட என்ன சொல்லிட்டு போறாரு பாருங்க, நீ உன்னுடைய சுயபலத்தை நம்பி வரலாம் ஐயா, நான் என் கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு அந்த பலத்துல தான் நான் வர்றேன். என்னுடைய பலன் எல்லாம் அந்த அளவுக்கு இல்லை, அது வீக்கானது எனக்கு தெரியும். ஆனா நான் கர்த்தர் பலன்ல வர்றேன். உங்களுடைய வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து கொண்டு, எசப்பா என்னால முடியாதப்பா, உம்மால தான் ஆகும், நீர் எனக்கு அந்த பலனை தாருங்க. இது எதை காட்டுகிறது தெரியுமா? நம்மளுடைய சப்மிஷன், நம்ம அப்படியே சரண்டர் ஆகிறது தான் காமிக்குது. நீங்க இதை செய்து பாருங்க. நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க பெரிய காரியத்தை செய்வீங்க. அதை ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படி சமர்ப்பணம் பண்ணி தான் தாவீது யுத்தங்கள்ல ஜெயித்தார். சிம்சோன் பாருங்க, தன்னுடைய பலனெல்லாம் பிடுங்கப்பட்ட போதும் கடைசியில், ஆண்டவரே உங்க பலனை, உங்களுடைய பலத்தினால ஒரு விஷயம் நிரப்புங்க. அந்த பலன் வந்தபோது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் இவ்வளவு அற்புதமா அவர் கிரியை செய்வார், நீங்க அனுபவிப்பீங்க. ஆண்டவர், நான் இந்த காலவேளையில் ஜெபிக்கிறேன், நீங்கள் பலப்படும் மட்டும் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். நான் திரும்ப அந்த வார்த்தையை சொல்லுகிறேன், நீங்கள் பலப்படும் மட்டும் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். எத்தனை பேர் அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்கிறீர்கள்? நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் பலப்படும் மட்டும் கர்த்தர் என்னை பலப்படுத்துவார். நான் பலப்படும் மட்டும் அப்படின்னா, நீங்க ஒரு ஸ்டெபிலிட்டி வருகிற வரைக்கும், ஒரு ஸ்டேபிள் லெவல்ல வர்றது வரைக்கும், நான் பலப்பட்டு விட்டேன் என்று சொல்லுகிற வரைக்கும் கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ரெண்டாவது, இன்னொரு காரியத்துக்கு கூட ஆண்டவரை நம்புங்க. உங்களுடைய டைம் இருக்குது பாருங்க, உங்களுடைய நேரத்தை ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுத்து, தாவீது இப்படி சொல்றாரு, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது. அவருக்கு முந்தி, அவர் நினைச்சிருக்கிற டைமுக்கு முந்தி எதுவும் நடக்கிறது இல்லை. லார்ட், ஐ கமிட் மை செல்ஃப் ஃபார் யுவர் டைமிங். நீங்க அந்த நேரத்தை விட்டுட்டு அவசரப்பட்டு எனக்கு இப்பவே நடந்துடணும், இப்படியே நடந்துடணும். இந்த இன்ஸ்டன்ட் வேர்ல்டில் இருக்கிறதுனால எல்லாருக்கும் ஒரு எண்ணம், இம்மீடியட்டா நடக்கணும், எல்லாமே இப்பவே நடந்துடணும். அப்படி இல்லை. லெட் இட் ஹேப்பன் இன் ஹிஸ் டைம். அவருடைய நேரத்துக்கு நம்புங்க. Psalms 31 verses 14 and 15, அதை என்கேஜேவி வெர்ஷன்ல வாசித்த அழகா இருக்குது. Psalms 31, 14 and 15, 14, 15, சங்கீதம் 31 சங்கீதம். My times are in your hand. என்னுடைய காலம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. அவ்வளவுதான். ஆண்டவரே, என்னுடைய காலங்கள், என்னுடைய டைம் உங்க கரத்தில் இருக்குது. ஏசப்பா கையில டைம் இருக்குங்கிறத நீங்க முழுசா நம்பி பாருங்க. கரெக்டா எல்லாத்தையும் அந்தந்த காலத்தில், அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் சொல்லுகிறார், அதினதின் காலத்துல. ஏசாயா 22:6 சொல்லப்பட்டிருக்கிறது,
சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் அதை தீவிரமாய் நடப்பிப்பேன். இந்த ரைட் டைம் வரும்போது அதை அப்படியே சீக்கிரமா ஆண்டவர் செய்து முடிப்பார். நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருப்பதற்காக நன்றி. நான் அதையே நம்புவேன். உண்மையிலேயே நான் நம்பிக்கை வைப்பேன். இனி உங்களுடைய ப்ரொடெக்ஷனுக்கு கூட ஆண்டவரை நம்புங்க. சிலர்லாம் தன்னுடைய வாலிப பிள்ளைகள், அவர்களை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறீங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என் பையன் என் பொண்ணு அவர்களுடைய பாதுகாப்பு உங்க கையில் இருக்குது, நான் நம்புறேன் ஆண்டவரே. ஆண்டவர் மேலேயே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. கர்த்தர் அப்படியே செய்வார். சங்கீதம் 62 இன்றைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 62 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 7ஆம் வசனம் வாசியுங்கள். நேரம் கிடைக்கும் போது கர்த்தர் அதிகமாய் உங்களோடு பேசுவார். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். எதை நீங்க நம்புறீங்களோ, ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களோ, நீங்க நம்பிக்கை வைங்க. உங்களுக்கு தேவையானது அவராலே உங்களுக்கு கிடைக்கும். இயேசுவால் உங்களுக்கு உண்டாகும். கடைசியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களுடைய தேவைகளையும் அவர் சந்திக்க போதுமானவர். அவர் மேல் நம்பிக்கை வையுங்கள். கரங்களை உயர்த்தி, என் தேவைகளுக்கு நான் இயேசுவை நம்புகிறேன். ஒரு 3 முறை சொல்லுங்க, என் தேவைகளுக்கு நான் அவரை நம்புகிறேன். ஒரு குறைவு இல்லாதபடி கர்த்தர் உங்களை நடத்துவார். ஜெபம் செய்யலாம். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்கு நன்றி அப்பா. நாங்கள் உண்மையிலேயே நம்பிக்கை வைக்கிறோம். எங்கள் நம்பிக்கை வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் அற்புதமாய் நடத்தும், எங்களை அதிசயமாய் நடத்தும். உம்முடைய கரத்தில் தருகிறோம். நீரே பெரிய காரியங்களை செய்யும். இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளை அதிசயமாகவும் அற்புதமாகவும் நடத்தும். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். உம்முடைய கரத்தில் எங்களை தந்துவிட்டபடினால் நீர் எங்களை நடத்துவதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் காண எங்களுக்கு உதவி செய்யும். துதியும் கனமும் மகிமையும் உமக்கு தருகிறோம். வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறேன், பலவீனர்களுக்காக ஜெபிக்கிறேன், பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அதிசயமாகவும் அற்புதமாகவும் நடத்தும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. என கருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பார்.